நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கொஸ்டின் நம்பர் 3ல ஏ டைப். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட். ஸோ பட்ஜெட் கேட்டிருக்காங்க. பட்ஜெட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் இஸ் ஆஸ்கிங். சேல்ஸ் பட்ஜெட் ஒன்று கேட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஒன்று கேட்டிருக்காங்க. சேல்ஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட். அண்ட் செகண்ட் திங் இன்னொன்று கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கோடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம மேக்ஸிமம் மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம அப்ளை பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட் தரக்கூடியது எந்த ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கலாம், சம் பார்க்கலாம் வாங்க. எஸ்ஆர் லிமிடெட் இஸ் அ மேனுஃபேக்சரர் ஆஃப் கார்மெண்ட்ஸ் for the first 3 months of the financial year 2022-23, commencing from 1st April 2022. Production will be constrained by direct labor. It is estimated that only 12,000 hours of direct labor will be available in each month. So only 12,000 of direct labor hour will be available in each month. So production எல்லாமே நம்ம direct labor வச்சு தான் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா direct labor hour இங்க short supply. டைரக்ட் லேபர் ஷார்ட் சப்ளைங்கிற மாதிரி உங்க சம்ல கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் டைரக்ட் மெட்டீரியல் மே பி a ஷார்ட் சப்ளை, சம்டைம்ஸ் டைரக்ட் லேபர் மே பி a ஷார்ட் சப்ளை, ஆர் சம்டைம்ஸ் மிஷின் ஹவர் மைட் பி a லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்கும், ஆர் ஷார்ட் சப்ளையா இருக்கும். ஸோ எது ஷார்ட் சப்ளையோ அதுக்கு பேரு லிமிட்டிங் ஃபேக்டர். புரிஞ்சப்ப அப்ப 12,000 லேபர் ஹவர்ஸ் தான் நம்ம கையில் இருக்கு. இந்த 12,000 லேபர் ஹவர்ஸை வச்சு நம்ம ஷர்ட்ஸும் ஷார்ட்ஸும் மேக் பண்ணணும். ஆனா அப்படி மேக் பண்றப்ப எது அதிகமான ப்ராஃபிட்டை கொடுக்குதோ அதை ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இருக்கிற ஹவர்ஸை வந்து அடுத்ததுக்கு மேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் வந்து அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்டை வந்து மேக் பண்ணிட்டு தென் இருக்கிற ஹவர்ஸை வந்து ஷர்ட்டை வந்து மேக் பண்ணணும். அப்ப எது ப்ராஃபிட் அதிகமா கொடுக்குதோ அதைத்தான் இருக்கிற ஹவர்ஸை அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும். பேலன்ஸ் ஹவர்ஸை தான் மற்றது கொடுக்கணும். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து எது வந்து அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கும்? ஷர்ட்ஸ் கொடுக்குமா ஷார்ட்ஸ் கொடுக்குமா? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஸ்டெப் நம்பர் 1ல கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர்னா சார் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க, மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் வரும். அப்ப இந்த கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை லிமிட்டிங் ஃபேக்டர். லிமிட்டிங் ஃபேக்டர் இங்க என்னது? லேபர் ஹவர்ஸ். அப்போ ஷர்ட்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஷர்ட்ஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஷார்ட்ஸ்க்கும் கான்ட்ரிபியூஷன் பர் லேபர் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல எது ரெண்டும் அதிகமா இருக்கு கான்ட்ரிபியூஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கான்ட்ரிபியூஷன் 10 வருது, இது கான்ட்ரிபியூஷன் 12 வருது அப்படின்னா அப்ப கான்ட்ரிபியூஷன் பெர் லிமிட்டிங் ஃபேக்டர் எது அதிகமா இருக்கு? ஷார்ட்ஸ்க்கு. அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் இதுக்கு செகண்ட் ரேங்க்கும் கொடுத்துருக்கோம். நான் சொல்ல புரிஞ்சப்ப சோ அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் இதுக்கு செகண்ட் ரேங்க்கும் கொடுத்துட்டு அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது, ஷார்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் ஷார்ட் இருக்கிற ஹவர்ஸ் வந்து ஷார்ட்ஸ்க்கு மேக் பண்ணிட்டு பேலன்ஸ் ஹவர்ஸ் எடுத்து ஷர்ட்டுக்கு வந்து மேக் பண்ணணும். இதுதான் உங்களோட ஐடியா. புரியுதா என்ன சொல்ல வருது? சோ இந்த மாதிரி லிமிட்டிங் ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. லிமிட்டிங் ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு சோ எந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டு இருக்கிற ஹவர்ஸ் நம்ம எந்த ப்ராடக்ட்டுக்கு வச்சு நம்ம மேக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஹவர்ஸ் தான் அடுத்து தரோம். சப்போஸ் மெட்டீரியல் லிமிட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பர் மெட்டீரியல் கண்டுபிடிச்சு எது கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர் அதிகமா இருக்கோ அதுக்கு ரேங்க் 1 ரேங்க் 2 கொடுத்துட்டு இருக்கிற மெட்டீரியலை வச்சு எது ரேங்க் 1 வந்தோ அதை மேக் பண்ணிட்டு பேலன்ஸ் மெட்டீரியலை செகண்ட் 2 வரணும். சிமிலர் கான்செப்ட் தான் மிஷின் ஹவர்ஸ்க்கும். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட அவுட்லைன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுதா? த கம்பெனி இன்டெண்டட் here calculate the number of shirts and shorts to be produced in the month of first quarter for the financial year 2022-23 for the maximum company's profit. companies oda profit வந்து maximum earn பண்ற மாதிரி. இப்போ ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, ஷர்ட் இருக்கு, ஷார்ட் இருக்கு. இப்ப ஷார்ட் வந்து நமக்கு மினிமம் ப்ராஃபிட் தான் தருதுன்னா அப்ப இருக்கிற 12,000 ஹவர்ஸ் இதுக்கே நம்ம வந்து 8,000 ஹவர்ஸ் ஆர் 10,000 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப பேலன்ஸ் இருக்கிற 2,000 ஹவர்ஸ்ல இதுல நம்ம கம்மியா தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆனா ஷார்ட்ஸ் தான் நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படி பண்ண முடியாது. அப்ப எது ஷார்ட்ஸ் அதிகமா ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா அப்ப இருக்கிற 12,000 ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷர்ட்டுக்கு வரும்.
அப்ப ஷார்ட்ஸுக்கு கொடுக்கணும் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது, எது வந்து அதிகமான ப்ராஃபிட்டை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர், கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர் போட்டீங்க அப்படின்னா, ஸோ எது வந்து அதிகமான ப்ராஃபிட்டை கொடுக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் இப்போ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் பட்ஜெட்டும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டையும் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரலாம்ப்பா. முதல்ல சேல்ஸ் பட்ஜெட் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போடலாம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பட்ஜெட் போடலாம். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்க, சேல்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் தான். அதாவது உங்களுக்கு யூனிட்ஸ் இருக்கும் அண்ட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான்வரி மந்தோடைய சேல்ஸ் இன் யூனிட், சேல்ஸ் இன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இது அடுத்தது அப்படியே ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி மந்த், மார்ச், ஏப்ரல். ஸோ இதுல சேல்ஸோட யூனிட் 10% இன்க்ரீஸ் ஆகும். அண்டு இது சேல்ஸ் பெர் யூனிட், சேல்ஸோடைய பெர் யூனிட்டோட சேல்ஸ் வந்து 10% லெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சேல்ஸ் பட்ஜெட் எப்பவுமே ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று யூனிட்ல சேல்ஸ் இன் யூனிட்ல இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். சேல்ஸ் பெர் யூனிட்ல இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம ஜனவரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரியில் இருக்கோம்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் போட சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் குவான்டிட்டிஸ் திஸ் மச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், சேல்ஸ் பெர் யூனிட் திஸ் மச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னு கொடுத்துருப்பாங்க. 90% சேல்ஸ் பட்ஜெட் இப்படி தான் வரும். ஒன்று யூனிட்ல இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வரும், பெர் யூனிட்ல இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வரும். சொல்ல புரியுதாப்பா? ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குங்கிற ஒரு டைம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க, ரைட். இதுல வாங்க சேல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் பிரைஸ் வந்து 60 and 44 from the month of July 2022. Direct labor will no longer be a constraint. The company expected to sell 15,000 shirts and 20,000 shorts in July. So July பொறுத்த வரைக்கும் they are expecting to sell 15,000 units, 20,000 units. நான் சொன்ன மாதிரி sales in unit is given for July. There is no opening stock in the beginning of July. Sales volume is expected 10% per month. இதை தான் நான் சொன்னேன். Sales in unitல 10% increase ஆகுது cumulatively thereafter throughout the year. மறுபடியும் பாருங்க, sales volume are expected to grow up 10% per month cumulatively thereafter throughout the year. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜூலைல இருக்கோம். ஜூலையோடைய சேல்ஸ் பர் யூனிட் வந்து 10,000 ஷர்ட், 20,000 ஷார்ட்ஸ். நெக்ஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் மந்த் இதுல 10% இன்க்ரீஸ், இதுலயும் 10% இன்க்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆகஸ்டுக்கு அப்புறம் செப்டம்பர் மாசம் ஆகஸ்ட்ல எவ்வளவு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதுல 10%. அதான் த்ரூ அவுட் தி இயர் சொல்லியிருக்கேன். நாங்க ஆன்சர் உங்களுக்கு நான் போட்டு வச்சிருக்கேன், நீங்க இதுல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பார்த்தோம். சேல்ஸ் வந்து ஜூலைல எவ்வளவு இருக்கு சொன்னீங்க, 15,000 20,000. 15,000 20,000 15,000 20,000 கரெக்டா? ஸோ இதுல தான் நெக்ஸ்ட் மந்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆன்னு சொல்றேன், 10%. இதுவும் 10%. அதுக்கு அடுத்த மந்த் செப்டம்பர் மாசம் 16,000ல 10%, 22,000ல 10%. இதுதான் சேல்ஸ் இன் குவான்டிட்டியில இன்க்ரீஸ். சேல்ஸ் இன் ரேட்ல there is no change. சேல்ஸ் இன் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60 and 44 கொடுத்துருக்காங்களா, இதுல there is no change. அப்போ 60-44ல no change. ஸோ எல்லா மந்த்தும் 60-44 அப்போ ரெண்டு விஷயம் தான். சேல்ஸ் இன் யூனிட்ல இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். சேல்ஸ் இன் யூனிட் 15,000 இருக்கு. நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு ஆகுது, 10% இன்க்ரீஸ்னா 16,500, அப்புறம் 22,500. நெக்ஸ்ட் இயர் இதுல 10%. அதான் throughout the year, அது ஒவ்வொரு வருஷமும் ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேல்ஸ் இன் நியூ இதுல உங்களுக்கு there is no problem. எதுல அப்படின்னா பெர் யூனிட் பொறுத்த வரைக்கும் அவன் எதுவுமே டிஃபரன்ஸ் சொல்லவே இல்லை. பெர் யூனிட்ல டிஃபரன்ஸ் இல்லாதனால நம்ம அதை பத்தி நம்ம கண்டுக்கணும். ஓகேவா? புரியுதா என்ன பண்ணிருக்கேன்ட்டு? ஸோ இதுதான் சேல்ஸ் பட்ஜெட். ஓகேவாப்பா? சேல்ஸ் சாரி ரைட். இதுதான் சேல்ஸ் பட்ஜெட். ரொம்ப ஈஸியான சேல்ஸ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான்.
ஸோ இதோட டோன்ட் வரி, இதோட ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு நான் கீழே அப்லோட் பண்றோம், நீங்க அதை பாத்துங்க. ரைட், நெக்ஸ்ட் போயிடலாமா? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போயிடலாமா? இப்போ சேல்ஸ் பட்ஜெட் ஓவர். சேல்ஸ் பட்ஜெட்ல ரெண்டு தான். ஸோ ஒன்று உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி குவான்டிட்டிஸ்ல இன்க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க, குவான்டிட்டிஸ்ல இன்க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர் ரேட்ல இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கொடுத்துருப்பாங்க. குவான்டிட்டில இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இயர். அதே மாதிரி பிரைஸ்லயும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இயர். இவ்வளவுதான் 90% ஆஃப் தி மாடல் சேல்ஸ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கான முதல்ல ஃபார்மேட் என்னது? சேல்ஸ், அதுல இருந்து க்ளோசிங் ஆட் பண்ணி ஓப்பனிங் லெஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் இல்லையா? முதல்ல நம்ம ஃபார்மேட் எழுதிட்டோம். ஸோ ஜூலை மந்த், ஆகஸ்ட் மந்த், செப்டம்பர் மந்தோடைய ஷர்ட்டோடைய ப்ரொடக்ஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ரைட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்லியிருக்கான்? ப்ரிப்பேர் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் தி யூனிட் ஆஃப் ஃபார் தி ஈச் இயர். ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம சேல்ஸ் சொல்லியிருக்கோமா? ஸோ சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சேல்ஸ் வந்து ஜூலை மந்தோட சேல்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஜூலை மந்த் 15,000, 20,000. அண்டு ஆகஸ்ட் மந்தோட சேல்ஸ் 16,500 அண்ட் 22,000, 16,500 அண்ட் 22,000. அண்ட் செப்டம்பரோடது நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கண்டுபிடிக்க முடியும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம கன்சப்ஷன் பட்ஜெட் கண்டுபிடிக்க முடியும். கன்சப்ஷன் பட்ஜெட் வச்சு தான் நம்ம பர்ச்சேஸ் பட்ஜெட் கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்ல போறேன், இதை வச்சு தான் நம்ம கேஷ் பட்ஜெட் கண்டுபிடிக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ லைனா வரும். முதல்ல சேல்ஸ் பட்ஜெட் கண்டுபிடிக்கணும். சேல்ஸை வச்சு தான் நம்ம இங்க பாருங்க, சேல்ஸ் வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டே நம்ம ஃபைன் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பட்ஜெட் போட்டுக்கணும். அதுல இருந்து அந்த சேல்ஸை எடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ ப்ரொடக்ஷன்ல இருந்து கன்சப்ஷன் வரணும், கன்சப்ஷன்ல இருந்து பர்ச்சேஸ் வரணும், பர்ச்சேஸ்ல இருந்து கேஷ் பட்ஜெட் வரும். நான் சொல்றது புரியுதாப்பா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் போட்டாச்சு. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். சம்ல க்ளோசிங் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். The company expected to sell 15. The sales volume are expected to grow up 10%. The company intend to carry out stock of finished garment of sufficient to meet 40% of the next month sale from July 2022. அப்படின்னா இப்போ நம்ம ஜூலை 22,000 ஜூலைல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னா ஜூலைல இருக்கோம். ஆகஸ்ட் மந்த் எவ்வளவு சேல்ஸோ அதுல 40% எடுத்து க்ளோசிங் ஸ்டாக்கா மெயின்டைன் பண்றதா. ஆகஸ்ட் மந்த் எவ்வளவு சேல்ஸ்? இதுதான் ஆகஸ்ட் மந்தோட சேல்ஸ். ஸோ இதுல ஆகஸ்ட் மந்தோடைய சேல்ஸ்ல நமக்கு 40% எடுத்து க்ளோசிங் ஸ்டாக். அதே மாதிரி இதுலயும் 40%. நெக்ஸ்ட் மந்தோட சேல்ஸ்ல 40% எடுத்து இந்த மந்தோட க்ளோசிங் ஸ்டாக். சிமிலர்லி செப்டம்பருடைய சேல்ஸ்ல இருந்து 40% எடுத்து க்ளோசிங் ஸ்டாக். அதுலயும் சர்ச்ல இருந்து 40% எடுத்து க்ளோசிங் ஸ்டாக். சொல்ல புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் மந்த் நம்ம போடல. சப்போஸ் போட்டிருந்தோம்னா இதான வந்திருக்கும். ஏன்னா இதுல இருந்து நம்ம எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருப்போம்? 10%. இதுல இருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம்னா ஸோ இதுல 40% எடுத்து க்ளோசிங் ஸ்டாக், இதுல 40% எடுத்து க்ளோசிங் ஸ்டாக். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்தோட சேல்ஸ்ல 40% எடுத்து நம்ம இந்த மந்தோடைய க்ளோசிங் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதோட க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் மந்தோடைய ஓப்பனிங் ஸ்டாக். கரெக்டா? இதோட க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் மந்தோடைய ஓப்பனிங் ஸ்டாக். இங்கே சார் நெக்ஸ்ட் மந்தோடைய ஓப்பனிங் ஸ்டாக், இதோட க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் மந்தோடைய ஓப்பனிங் ஸ்டாக். இதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் கிடையாது. ஸோ இது போட்டோம்னா பர்ச்சேஸ் பட்ஜெட், சாரி ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இப்போ சேல்ஸ் பட்ஜெட்டும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் ஈஸியாக புரிஞ்சுருக்குங்க. சம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். இதில் பாருங்க ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். சேல்ஸ் பட்ஜெட் எப்படி போகிறது, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எப்படி போகிறது தெரிஞ்சிட்டிங்களா? ரைட். சேல்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான். குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதில் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன ஃபார்மேட்டு? சேல்ஸ்ல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணி ஓப்பனிங் ஸ்டாக் லெஸ் பண்ணா போதும். சேல்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பட்ஜெட்ல நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து சேல்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். க்ளோசிங் ஸ்டாக்கு ரூல் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட சேல்ஸ்ல 40% எடுத்து இந்த மந்த் க்ளோசிங் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றோம். அப்ப நம்ம ஜூலைல இருக்கோம்னா ஆகஸ்ட் மந்தோட சேல்ஸ்ல 40% எடுத்து ஜூலை மாசத்தோட க்ளோசிங் ஸ்டாக். அதே மாதிரி செப்டம்பர் மந்தோட சேல்ஸ் எடுத்து ஆகஸ்ட் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக். இப்ப செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நம்ம இங்க சேல்ஸ் பட்ஜெட்ல போடல, பட் போட்டிருந்தோம்னா என்ன வந்திருக்கும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்ப அந்த அக்டோபர் மந்தோடைய சேல்ஸ் எடுத்து செப்டம்பர் மந்த்ல 40% எடுத்து க்ளோசிங் ஸ்டாக்கா மெயின்டைன் பண்ணுவோம். அப்ப ஜூலையோட க்ளோசிங் ஸ்டாக் ஆகஸ்டுக்கு ஓப்பனிங் ஸ்டாக், ஆகஸ்டோடைய க்ளோசிங் ஸ்டாக் செப்டம்பருக்கு ஓப்பனிங் ஸ்டாக், செப்டம்பரோடைய க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து அக்டோபர் போட்டிருந்தோம்னா அதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன். ரொம்ப நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதோட ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் பின்னாடி பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது 3ல வந்து பி சம். From the following data available and records A limited for the month of April 2022. So cost sheet. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ஷீட். ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ புக்கோட மாடல் உங்களுக்கு அப்படியே கேட்டிருக்காங்க, அமௌண்ட் மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு அண்டு மேனுஃபேக்சரிங் வேஜஸ் ரெண்டே ஆட் பண்ணோம்னா, ஸோ டைரக்ட் மெட்டீரியல் அண்டு வேஜஸ் ரெண்டே ஆட் பண்ணோம்னா ப்ரைம் காஸ்ட்லேருந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட். அதுலேருந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா ஸோ வரக்கூடிய பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுலேருந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தென் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா நமக்கு சேல்ஸ். இல்லையா? ஈஸியான காஸ்ட் ஷீட் ஆர் காஸ்ட் ஷீட் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய காஸ்ட் ஷீட் தான். ஸோ அமௌண்ட்டை மட்டும் எடுத்து உங்கள் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம மெட்டீரியல் கன்சியூம்டுக்கான ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்து போட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் கன்சியூமர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் வேஜஸ். ஸோ டைரக்ட் வேஜஸ் சம்லேயே கொடுத்துருக்காங்க. டைரக்ட் வேஜஸ் எவ்வளோனா 70,000. டைரக்ட் வேஜஸ் 70,000. ஸோ டைரக்ட் வேஜஸ் 70,000 ஆட் பண்ணோம்னா ப்ரைம் காஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா ஒர்க் காஸ்ட். அப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபேக்ட்ரி ரிலேட்டிவான எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ கொஸ்டின்ஸ்லேயே கிளியர் கட்டாக நமக்கு ஈஸியாக தெரியுது. ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு, அடுத்தது லீஸ் ரெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அசட்டு, அதுவும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு, அண்டு எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் என்ஜினியரிங் எக்யூப்மெண்ட், இதுவும் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட். ஸோ 3 தான் ஃபேக்ட்ரி ரிலேட்டிவான காஸ்ட்டுக்கு. ஸோ 3 ஆட் பண்ணோம்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஸோ வரக்கூடிய ஆன்சர் பேர் ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட். அடுத்தது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எடுக்கிறோம். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ரிலேட்டிவ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ரிலேட்டிவாக எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோலு அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் அண்டு நெக்ஸ்ட் ஒன் பிரைமரி பேக்கேஜ், அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். இதெல்லாம் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டாக வரக்கூடிய காஸ்டஸு. ஸோ அதெல்லாம் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா ஸோ வரக்கூடிய பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதிலிருந்து ஓப்பனிங் க்ளோசிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சம்லியே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரைட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 3000 யூனிட்ஸு அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 400 யூனிட்ஸ். 3000 யூனிட்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 200 யூனிட்ஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட யூனிட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வரக்கூடிய பெரிய காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ரிலேட்டிவான எக்ஸ்பென்சஸ் ரெண்டே. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா வரக்கூடியதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. ஸோ அதிலிருந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணுறோம். அவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல்ஸில் 1/5% சொல்லியிருக்கேன், அப்படின்னா காஸ்ட்டில் வந்து 1/4 வச்சோம்னா ப்ராஃபிட்லேருந்து ஆட் பண்ணோம்னா சேல்ஸ். ரொம்ப ஈஸியான சம். ஸோ அதனால் நான் எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல. ஸோ ஃபார்மேட் எழுதுகிறோம். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் வேஜஸ் ரெண்டே ஆட் பண்ணோம்னா பிரைம் காஸ்ட், அதுலேருந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட், அதுலேருந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வரக்கூடிய பேர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய பேர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அதுலேருந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா சேல்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் இந்த கொஸ்டின், அதை எடுத்து அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியான 10 மார்க்கு. அப்படியே உங்களுக்கு புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதினோம்னா போதும். 10 மார்க் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?